பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு. எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லையாம், பண்புள்ள மக்கள் வாழ்வதனால் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்று கொண்டே இருக்கிறது. அப்படி பண்பான மக்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன், உங்கள் எல்லாருடைய ரூபத்திலும் அதை பார்க்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்களின் வாயிலாக அதை பார்க்கிறேன். எங்கே அன்பு இருக்கோ, எங்கே பண்பு இருக்கோ, அங்கே இறைவன் இருப்பார்ல இல்லையா? இதை தான் அந்த பாட்டில் சொல்கிறாங்க. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. என்ன சொல்றார்னா, பூத்தவளே, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவளே, எங்க எல்லாரையும் காப்பாற்றுபவளே, எல்லாவற்றிற்கும் மூத்தவளாக இருந்தாலும் முகுந்தனுக்கு இளையவளே அப்படிங்கிறார். முகுந்தனுடைய தங்கையாம் நம்முடைய தாய் அபிராமி. மூத்தவளும் நீதான், இளையவளும் நீதான் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தை நான் வணங்கிட முடியும் அப்படின்னு ஒரு தாய்மை அப்படிங்கிற ரீதியில் அபிராமியை சரணடைந்து இந்த பாடலை அபிராமி பட்டர் பாடுறார். தாய்மை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான விஷயம். ஒவ்வொரு தாயுமே இறைத்தன்மை ததும்பியவங்க தான். சொல்லுவாங்க, தேவி இறைவி எல்லா இடத்திலும் இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் தாயை படைச்சாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருந்து கிருஷ்ணனை வளர்த்த யசோதை எவ்வளவு பெரிய பாக்கியசாலி இல்லை? ஒரு கடவுளுக்கே அன்னையாக திகழ்கிறாங்க. ஒரு அழகான பாடல் இருக்கு. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை. ஈரேழு புவனங்களையும் படைத்தது கண்ணன் இல்லையா? அவரையே வளர்க்கிறதுக்கு என்ன தவம் செஞ்ச மாதான்னு ஒரு பாட்டு. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட, கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரம்மன் இந்திரன் எல்லாம் பார்த்து பொறாமப்பட்டாங்களாம். எப்பேற்பட்ட இறைவனை உரல்ல கட்டி வச்சாங்கல்ல யசோதை. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை. நல்லா கை தட்டுங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். இல்லை, நீங்கள் நான் தண்ணி குடிக்கிறதே கை தட்டலாம், தவறு இல்லை. அப்போ பாருங்க, ஒரு பெண்ணுடைய ஒரு தாயினுடைய சிறப்பு எப்படிப்பட்டதில்ல. இறைவனே அவதரிக்கணும்னா கூட ஒரு தாயினுடைய கருவறை தேவைப்படுது இல்லையா? அப்போ பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருவருமே ஒரு இறைவிக்கு சமமானவர்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம மதித்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு இறையருள்ள பாதி கிடைச்சிரும். உண்மையாகவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இறைவன் உரைகிற இடத்தையும் கருவறை அப்படின்னு தான் சொல்கிறோம். பெண்கள் 10 மாதம் ஒரு சிசுவை சுமக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பையும் கருவறைன்னு தான் நான் சொல்கிறோம். அப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இப்படி தாயை சரணடைவதற்கும் ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன் தரக்கூடிய பாடல்களை சொல்லிய வண்ணமாக இருக்கிறாங்க. இதில் அடுத்து 41வது பாடலை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும். இந்த 41வது பாடலில் என்ன சிறப்பு அப்படின்னா,
இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையானது. கணவன் மனைவி உறவு ஒற்றுமைக்காக சொல்லப்பட்டிருக்கிற பாடல். எழுதி கூட வச்சுக்கோங்க. 41வது பாடல் அபிராமி அந்தாதியை தினமும் நீங்கள் பாடுனீங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டையே வராது அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அது என்ன பாட்டு? புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே அப்படின்னு 41வது பாடல் கணவன் மனைவி உறவு ஒற்றுமைக்காக சொல்கிறாங்க. இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இந்த உலகத்தில் இயல்பாக நமக்கு வரக்கூடிய உறவுகள் தாய் தந்தை நம்முடைய குழந்தைகள் எல்லாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை துணைவராக வரக்கூடியவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணாக இருந்தால் பெண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறவு இல்லையா? மகாபாரதத்தில் ஒரு அழகான ஒரு இடம் வரும். அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் கௌரவர்கள் 100 பேரும் பாண்டவர்களுடைய அரண்மனைக்கு விருந்துக்காக போகிறாங்க. இது கொஞ்சம் அறியப்படாத கதை தான். விருந்துக்கு போன போது இந்த துரியோதனனுக்கு எப்போவுமே திரௌபதியின் மேலே ஒரு அலட்சியம் இருக்குது. அவள் 5 கணவர்களுக்கு மனைவி தானே அப்படிங்கிற ஒரு இலக்காரம் இருக்குது. எப்போவுமே இதை தான் செய்துக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து, இல்லையா? அப்போ அன்னைக்கும் அதே போல் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. 100 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. திரௌபதி தான் வந்து பரிமாறும்போது துரியன் கேட்டிருக்கிறாரு திரௌபதி கிட்ட, ஒரு பெண்ணிடம் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. இன்றைக்கு யாருடைய முறை அப்படின்னு கேட்டாங்களாம். 5 கணவர்கள் இல்லையா? இப்போ இன்றைக்கு யாருடைய முறை அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப அவமானத்தால் துடிச்சு போன திரௌபதி என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே அறைக்குள்ளே ஓடிட்டாங்களாம். அப்போ அங்கே கிருஷ்ண பரமாத்மா வர்றார். என்ன திரௌபதி ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி நான் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது துரியோதனன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போக மாட்டேன், உணவு பரிமாற மாட்டேன்னு அழுறாங்க. அப்போ கண்ணன் சொன்னாராம், எல்லாம் அறிந்த பரமாத்மா இல்லை, இதுக்கா நீ வருத்தப்படுற, நேராக போய் நான் ஒன்று சொல்கிறேன் அதை அவங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்லணும்? இன்றைக்கு தட்சனோட முறை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். இதென்ன? அப்போ அவன் யார் அப்படின்னு சொல்லி என்னை மீண்டும் அவமானமாக தானே பேசுவான் அப்படின்னு உடனே, இல்லை இல்லை நீ இதை மட்டும் சொல்ல, அவன் எழுந்து வெளியில் போயிடுவான்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம். அந்த தட்சன் யாருங்கிற விபரமெல்லாம் திரௌபதிக்கு தெரியாது. ஆனால் சொன்னது கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறதுனால திரௌபதி மீண்டும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. உணவு பரிமாறும் போது திரும்ப துரியன் கேட்குறார், என்ன நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை, இன்றைக்கு யார் முறைன்னு கேட்டேன், நீ யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே திரௌபதி அப்படியே ரொம்ப இறுக்கமான குரலில் சொன்னாங்களாம், இன்றைக்கு தட்சனுடைய முறை அப்படின்ன உடனே அப்படியே துரியோதனை ஆடி போயிட்டாராம். அந்த பேரை கேட்ட உடனே கை கால்லாம் நடுங்கி உடனே எழுந்து அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாரு. திரௌபதிக்கு ஒன்றும் புரியலை, எதற்காக இப்போ துரியோதனன் வெளியில் போனாருன்னு தெரியலை. அப்புறம் விருந்தெல்லாம் முடிந்த பிறகு கிருஷ்ணனிடம் போய் கேட்ட போது தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை கிருஷ்ணன் சொன்னாராம்.